ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பன்னீர் கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டுருக்கேன். தண்ணி சுடுதண்ணி இது உப்பு போட்டு லைட்டாக காய வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக காய வச்சுருக்கேன். 2 கப்பு எடுத்துருக்கேன். 2 கப்பு அரிசி மாவு. இப்போ நம்ம தண்ணியில் உப்பு போட்டிருக்க வச்சு அந்த தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசிடலாம். சூடாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி அப்புறமா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு இப்போ அது ஒரு 10 நிமிஷம் சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பாலுக்கு நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று இது நம்ம எடுக்கிற தேங்காய் பால் 4 பேர் சாப்பிட்லாம். உடச்சிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னொன்று எடுத்து காட்டுறேன். தேங்காய் உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது திருவி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ருப்பிட்டு பால் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இடியாப்ப குழா அதை மூடி இதை தட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு போட்டு பேசிடலாம். நம்ம இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இட்லி பிளேட்டுக்கெல்லாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இடியாப்பம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நைஸ் ஆட் பண்ணிட்டு பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பிளேட் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எண்ணெய் தடவி இருக்கேன். அதுக்கப்புறமா இடியாப்ப குழாலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் மாவு போடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த மாதிரி மீடியமாக இருக்கட்டும். அப்போ தான் சாஃப்டாக அது வரும், பிசைறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதில் போட்டு ஃபில் ஆகட்டும். இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் பிசைடலாம். சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக பிசைடலாம், இல்லை ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக வரும். நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு காட்டுறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த தேங்காய் பாலுக்கு தேங்காய் நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு 2 ஏலக்காய் சர்க்கரை நசுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அதில் இருந்து அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சர்க்கரை அதில் போட்டுக்கணும். ஏலக்காய் அப்படியே போட்டு இப்போ நம்ம அதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் இப்போ நம்ம
செஞ்சு இடியாப்பம் ரெடியான்னு பார்க்கலாம். இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், ஒட்டில். இப்போ அது இட்லி தட்டிலேருந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாற்றிட்டு காட்டுறேன். இது எடுத்தாச்சு. உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இந்த மேலே நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறிட்டு ஓட்டும். ஊறிட்டு பிறகு நம்ம சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டான்ஸ் கிச்சனுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.